Good morning to all. Good morning, sir. இந்த டீச்சர்ஸ் யாராவது போன கிளாஸ்ல சொன்னாங்க நமக்கு டேட் வரல அப்படின்னா டிசம்பருக்குள்ளே தான் வரும், அதுக்கப்புறம் வராது. அதனால ஒன்று அந்த டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முக்கியமாக ராமசாருக்கு தான் சொல்கிறேன், ரொம்ப வந்து நம்ம காலி பண்ணுங்க அப்படின்னா எப்போ நம்ம காலி பண்ணுறோமோ அப்போ தான் டேட் வரும். அது பெருசு எக்ஸாம்பிள் தான் நீங்களாம் கேட்டா இல்லையா? அதனால சொல்ற வச்சு கொஞ்சமாக கேளுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டிசிஷன் எடுக்க வச்சிருப்பாங்க ரெடியா. இப்போ நமக்கு எலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு 45 நாள் எக்ஸாம் வைக்கக்கூடாது. இப்போ மே மாதம் எலெக்ஷன் வருது அப்படின்னா நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்போ ஏப்ரல், மே அந்த 2 மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? அப்போ நடக்கணும் அப்படின்னா ஒன்று ஜனவரி, பிப்ரவரி. உங்களுக்கு கொடுத்த மாதிரி 70 நாள் கொடுக்கணும் அப்படின்னா டிசம்பர் 15, 16 டேட் வரணும். இல்லை சார் டிசம்பர் வரல, ஜனவரி தொட்டுது அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம அந்த டிசம்பர் 28 வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளவே நம்ம முடியாமல் ஒரு நாள் காலி பண்ணோம்னா கரெக்டாக நம்ம டிசம்பர் 10 காலி பண்ணி போவோம். டிசம்பர் 15 டேட் வரும். சரிங்களா? அதனால ஒரு அப்ராக்சிமேட் அது நம்ம அவங்க கவர்மெண்ட் சொல்றாங்களா இல்லை உள்ள நமக்கு யாராவது சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு அசியூம் பண்ணணும், இப்படி இருந்தால் வருமா வராதா. இப்போ நம்ம எப்படி கட் ஆஃப் வந்து அசியூம் பண்ணுறோம். போன டைம் நம்ம கொடுத்த கட் ஆஃப் வந்து 100% அக்யூரேட்டாக இருந்ததா இல்லையா? அது எப்படி நம்ம ஓவராலாக இப்படி இருக்கும். இப்போ 1000 பேர் இப்போ சைக்காலஜி என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தையுடைய ரோடை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரே குழந்தையுடைய ரோடை வச்சு டக்குன்னு மாற்றி சொல்ல முடியுமா? ஒரு 10,000 குழந்தைகள் எடுத்துப்பாங்க. அந்த 10,000 குழந்தைகள் இருந்து 10,000 குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் எடுத்து செக் பண்ணி அதில் காமனான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் சைக்காலஜிக்கல் ரீதியாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எல்லாமே. அப்போ நம்ம அவங்க டேட் வருமா வராதான் நாமளும் ஒரு அசியூம் பண்ணலாம். அப்போ எலெக்ஷனுக்குள்ளே எப்படி டேட் வரும், கவர்மெண்ட் ரூல்ஸ் எத்தனை நாள் இருக்குது, அப்போ எதுக்குள்ளே டேட் வந்தால் நம்மளால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னா டிசம்பர் ஒரு 20க்குள்ளே டேட் வந்தால் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா டிசம்பரில் ஒரு 10 நாள், ஜனவரி, பிப்ரவரியில் ஒரு 60 நாள், டோட்டலாக டிசம்பர், பிப்ரவரி 2க்குள்ளே நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட டிசம்பர் 20 வரணும். அதை தாண்டது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் முழுமையில் நடக்கிற மாதிரி தான். கரெக்டாக இல்லையா? சப்போஸ் ஜனவரி தாண்டிச்சுன்னா வாய்ப்பு கொஞ்சம் குறையவே. சரி இனிமேல் அப்போ கூட ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஓகே. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிஜி ஆட்கள் யூஜிக்கு ஆல்ரெடி சொல்ல மாதிரி வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படிக்க வேண்டியது மட்டும் தான் இருக்கு. இந்த யூனிட் 8ல் நம்ம ஆல்ரெடி எல்லாமே டீட்டெயிலாக முடிச்சிருக்கோம். அதாவது முடிக்காத டாபிக் இருக்கா, வீடியோவோட எல்லாமே டீட்டெயிலாக முடிச்சுக்கிறோம். பட் அந்த வீடியோவில் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கான ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அதாவது ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு SN1, SN2, E1, E2, அதே மாதிரி அடிஷனில் நமக்கு வாட்டர் இருக்குது, டீஹைட்ரோஹாலஜினேஷன் இருக்குது, மார்கோனிகா போர்டு இருக்குது, ஆன்டி மார்கோனிகா போர்டு இருக்குது. சரி ரொம்ப நிறைய பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியேஜன்ஸ் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முடிக்க முடியாது. சப்போஸ் நாளைக்கு ஒரு ஹாஃப் டே ஆனால் கூட நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து டெஸ்ட் வச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் டெஸ்ட் போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம நடத்தக்கூடியது இன்றைக்கி ஈவினிங் இப்போ முடிச்சுங்க. நாளைக்கு நடத்துறது ஒரு கொஞ்சம் பார்த்து இருந்தால் கூட நாளைக்கு முடிச்சுட்டு மறுபடியும் மேலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் 8th யூனிட்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டெஸ்ட்டு கிடையாது. ஸோ இந்த 8th யூனிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன இருக்குது நமக்கு சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் ஃபஸ்ட்டு SN1 இருக்குது, SN2 கரெக்டா, SN1, SN2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக E1, E2 இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷனில் நமக்கு ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிமெர்குலேஷன், டீமெர்குலேஷன், சரிங்களா? அதெல்லாம் மார்கோனிக் அப்படிலாம் ஆன்டி மார்கோனிக் அப்படிலாம். ஹைட்ரேஷன்னா என்ன, டீஹைட்ரேஷன்னா என்ன, சரிங்களா? இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த யூனிட்டில் வரக்கூடிய இருக்குது. அடுத்த பார்ட் வந்து ரியேஜென்ட்ஸ். செகண்ட் பார்ட் வந்து என்னது, இந்த யூனிட்டோடைய செகண்ட் பார்ட் வந்து ரியேஜென்ட்ஸ். இந்த ரியேஜென்ட்ஸில் 2 இருக்குது. ஒன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இன்னொன்று ரெடியூசிங் ஏஜென்ட். இதெல்லாமே ஒரு கடல் மாதிரி இருக்குது. எப்படி ஜென்ரலாக இருக்கிற கெமிஸ்ட்ரி ஒரு கடலோ அந்த மாதிரி இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நிறைய இருக்கக்கூடிய பார்ட். பட் நம்ம சிலபஸில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிஜன் டெட்ராக்சைடு ப்ளஸ் ஓசோனோட எக்ஸைஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் சோடியம் குளோரைடும் 4 ரியேஜென்ட் தான். பட் இதுக்கு வந்து ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour இருந்தால் போதுமானது. ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் நடக்கிறது நமக்கு டைம் இருக்கும். சரிங்களா? இந்த 2 பார்ட் முடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும். அது சொல்ல புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட்டில் முதல்ல என்ன தெரியணும், அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். சரிங்களா?
நமக்கு இந்த சப்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, எலிமினேஷனாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி டைப் ஆஃப் ரியாக்ஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு பாண்ட் பிரேக்கிங் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன். இப்போ வாட்டர் இருக்கு, ஜெனரலா வந்து நம்ம இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லுவோம், ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது இப்போ ஒரு வாட்டர் இருக்கு, இந்த வாட்டர் முதல்ல சாலிட் ஸ்டேட் இருக்கு, அதே வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது, அதே வாட்டர் லிக்விட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது, இல்லைன்னா கேஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம், இல்லை வேப்பர் நார்மலாக சொல்லும்போது ஸ்டேட் மட்டும் வேற இல்லையா. அப்போ அதில் ஏதாவது நடந்ததுதான், பாண்ட் பிரேக்கிங்கோ பாண்ட் ஃபார்மேஷனோ எதுவுமே நடக்குது. அதனால தான் என்ன சொல்றாங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசிஎல் தெரியுது, இந்த பிசிஎல் தெரிய ஒரு சிஎல் கூட கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு பிசிஎல் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி என்ன அர்த்தம், இந்த ரெண்டு சேர்ந்து இது கூட சேர்ந்து இருக்கு, அங்கே பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்தது. அப்போ பிசிஎல்3க்கும் சிஎல்2க்கும் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்து நமக்கு ரியாக்ஷன் நடந்துருக்குது. அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் பாண்ட் பிரேக்கிங் ஏதாவது நடந்தால் தான் அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எதுவுமே நடக்கல, அதனுடைய ஃபேஸ் ஈக்விலிபிரியமான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் ஃபார்மேஷன் ஏதாவது நடந்திருந்தா அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துன்னு சொன்னா எப்பவுமே ஒரு எலக்ட்ரான் ரிச் ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, எப்பவுமே எலக்ட்ரான் ரிச்சுக்கு நிறைய கேட்டகரி இருக்கலாம். இப்போ எலக்ட்ரான் ரிச் நீங்க என்ன சொல்றீங்க, நியூக்ளியோஃபைல், அதுவும் எலக்ட்ரான் ரிச் தான். அடுத்தது பேஸ், அதுக்கு பேர் என்னது, நியூக்ளியோஃபைல். ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச்னு சொன்னா வேற வேற கேட்டகரி. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு நேம் கொடுக்குறீங்க, அந்த சயின்டிஸ்ட் ஒரு நேம் கொடுக்குறாரு, அந்த மாதிரி நேம் மட்டும் தான் வேற, ஆனா அந்த ஒரே கான்செப்ட் வந்து ரிச்னு சொன்னா ஒண்ணுதான். இப்போ நான் எலக்ட்ரான் ரிச்சுக்கு நியூக்ளியோஃபைல் சொல்றேன், அதே எலக்ட்ரான் ரிச்சுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, பேஸ்னு சொல்றீங்க, அதே எலக்ட்ரான் ரிச்சுக்கு நீங்க கார்பேனியான்னு சொல்றீங்க, நெகட்டிவ் சார்ஜ். அதே ரிச்சுக்கு என்ன சொல்றீங்க, டையின்னு சொல்றாங்க. நம்ம இதுல பெரிசைக்ளிக் பார்க்கும்போது டையினோஃபைல், டீல் சால்ட் ரியாக்ஷன் வரும், ஜெனரலா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் வரும். டையின் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச், டையினோஃபைல்ல எலக்ட்ரான் டெபிசியன்ட். வேற என்ன சொல்றோம், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வரும்போது லிகாண்ட் சொல்றோம். சரிங்களா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரும்போது அப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி எது எலக்ட்ரான் ரிச் எது எலக்ட்ரான் டெபிசியன்ட். அப்ப எலக்ட்ரான் டெபிசியன்ட் நான் எலக்ட்ரோஃபைல் சொல்றேன், நீங்க பேஸ்ன்னு சொல்றீங்க, இவங்க ஆசிட்னு சொல்றாங்க, கரெக்டா இல்லையா. அதுக்கப்புறம் இதுல வரும்போது பெரிசைக்கிள் வரும்போது டையினோஃபைல்னு சொல்றோம், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வரும்போது மெட்டல் சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும். ஆனா எப்பவுமே ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் கூட தான் சேரும். சரிங்களா, ஒரு எலக்ட்ரான் ரிச் கூட சேராது, ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் கூட சேராது. இப்படி நடந்தாதான் ரியாக்ஷன். ஒரு எலக்ட்ரான் ரிச் ஆல்வேஸ் ரியாக்டட் வித் தி எலக்ட்ரான் டெபிசியன்ட். அப்ப இந்த ரியாக்ஷன் இன்னும் ஃபேவரபிளா நடக்கும். இப்போ நார்மலா ஒரு எலக்ட்ரான் எங்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, இன்னொருத்தருக்கு எதுவுமே இல்லை, 0. அப்ப 100 0 இருக்கு, இந்த 100 0 கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். இல்லைன்னா இது வந்து ஒரு 100 இங்க ஒரு 10. சரிங்களா, இப்போ 100 ரூபாய் இருக்கிறவங்க 10 ரூபாய் இருக்க கூட இன்டராக்ஷன்ல இருக்கலாம். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ரிச் இன்னொரு எலக்ட்ரான் டெபிசியன்ட். இதே 1 கோடி வச்சிருக்கிறவங்க 10 ரூபாய் இருக்க கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்ப எதனுடைய ரியாக்டிவிட்டி அதிகம், அதனால எலக்ட்ரான் ரிச் இன்னும் எலக்ட்ரான் ரிச் ஆனா ரியாக்ஷன் அதிகமாகும், அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீட் அதிகமாகும். ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் இன்னும் எலக்ட்ரான் டெபிசியன்ட் கேரக்டர் அதிகமானா இன்னும் என்ன ஆகும், அதனுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாகும். அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் மோர் எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா ரியாக்டிவிட்டி ஃபாஸ்டர், ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் இன்னும் எலக்ட்ரான் டெபிசியன்ட்டா இருந்தா, அப்ப ஒரு எலக்ட்ரான் ரிச் வந்து இன்னும் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும்னா என்ன அர்த்தம், அதுல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கணும். அது என்ன இருக்கணும், இப்போ எனக்கு என்னோட 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா எனக்கு இன்னும் எலக்ட்ரான் கொடுக்கக்கூடிய ஆட்கள், இன்னும் பணத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தா நான் இன்னும் எலக்ட்ரான் ரிச், அப்ப என்னோட ரியாக்டிவிட்டி என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். அப்போ ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்ல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பர்சன்ட் ஆனா இன்னும் அதனுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாகும். சரிங்களா, ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங்ல இன்னும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சரா மாறணும் அப்படின்னா அதுல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் வந்து பர்சன்டா இருக்கு. ஆல்ரெடி அவனே ஒரு பிச்சைக்காரன், அவன்கிட்ட இருக்க காமன் துணை கூட மொத்தமா அவசரம். அப்ப அது பேர் என்னது, ஹைலி எலக்ட்ரான் டெபிசியன்ட். அப்ப மோர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் மோர் எலக்ட்ரான் டெபிசியன்ட் கூட தான் இன்டராக்ஷன் இன்வால்வ் ஆகும். அப்படிதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரியாக்ஷனுமே. அப்ப ஜெனரலா சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் கூட தான் சரி. அதுதான் நம்ம நார்மல், அதுக்கு தான் நம்ம நியூக்ளியோஃபைல். அதுல வெரைட்டியான நியூக்ளியோஃபைல், லோன் பார் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் இருக்கு, எலக்ட்ரான் ரிச் இருக்கு, நெகட்டிவ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் இருக்கு, நியூட்ரல் ஸ்பீசிஸ் இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி டிஃபரெண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நியூக்ளியோஃபைல்ஸ் இருக்கு, எலக்ட்ரோஃபைல்ஸ் இருக்கு. இப்போ தனித்தனியாக நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் நியூக்ளியோஃபைல்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாவே சொல்லிருக்கு. இப்போ டைரக்டா என்ன பண்ணலாம், ஒரு அலிபாட்டிக் நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன். முதல்ல சப்ஸ்டிடியூஷன் என்ன, அதுக்கப்புறம் எலிமினேஷன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், சப்ஸ்டிடியூஷனுக்கும் எலிமினேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ நார்மலா ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் இருக்கு, R CH2
CH2 CHX CH2 CH இப்படி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்கு. ஒரு OH மைனஸ் ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்கு. அதாவது நியூக்ளியோஃபைல். இப்போ நியூக்ளியோஃபைல் போட்டா இந்த நியூக்ளியோஃபைல் யார் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்? லிவிங் குரூப்ல கான்செப்ட் ஆப்போசிட்ல போய் இப்போ இது வந்து இப்போ ஜெனரலா OH மைனஸ் நீங்க ஜெனரல் கேட்டகரி நியூக்ளியோஃபைல். சரிங்களா? நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் என்னது? ரீப்ளேஸ்மென்ட். 11 பேர் பேட்ச்ல இருக்காங்க. ஒரு ஆள் வெளியே போய்ட்டா அதுக்கு பேர் ரிலோட். அதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஒரு ஆள் வெளியே போனா தான் இன்னொரு ஆள் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இன்னொரு ஆள் வந்து நம்ம வெளியே போறோம். ரெண்டு ஒண்ணு தான். சரிங்களா? அப்ப சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதுல இருந்து யாராவது ஒருத்தர் வெளியே போறோம். வெளியே போறவங்க தான் லீவிங் குரூப். சரிங்களா? அப்ப அந்த லீவிங் குரூப் வெளியே போறோம் அப்படின்னா லீவிங் குரூப் இருக்கக்கூடிய பொசிஷனை பார்க்கணும். சரிங்களா? இதுதான் லீவிங் குரூப் இருக்கக்கூடிய பொசிஷன். X அப்படிங்கிறது ஹாலஜன். X அப்படிங்கிறது ஹாலஜன். இப்போ இந்த கார்பன் அண்ட் ஹாலஜன். கார்பன் அண்ட் ஹாலஜன். இது கார்பன், இது ஹாலஜன் X. இப்போ இதோட மிட் பாயிண்ட்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குமா இல்ல சைடுல எங்கயாவது இருக்குமான்னு பார்க்கும்போது கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஹாலஜன் வந்து மோர் எலக்ட்ரான் இதுதான் நேச்சர். சோ ரெண்டு எலக்ட்ரான் எங்க இருக்கும்? அந்த ஹாலஜன். அப்ப இது எலக்ட்ரான் ரிச்சா. அப்ப இதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஸ்மாலர் சைஸா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதால அதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஸ்மாலர் சைஸா இருக்கும். இது எலக்ட்ரான் டெபிசிட்டா இருக்கிறதால இதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் பாத்தீங்கன்னா லார்ஜர் சைஸா. இதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் லார்ஜர் சைஸா இருக்கும். அப்ப வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் இப்போ இந்த ஹாலஜன் வெளியே போகணும். ஒரு நியூக்ளியோஃபைல் இந்த இடத்துக்கு வரணும். ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இது இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணுமா இல்ல இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணுமா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெபிஷன் ஐடி எலக்ட்ரான் டெபிஷன்ட்டா இருக்கணும். விச் ஐடி எலக்ட்ரான் டெபிஷன். இப்போ இது எலக்ட்ரான் டெபிஷன்ட்டா, இதுவும் எலக்ட்ரான் டெபிஷன் தான். அதோட ஆன்டி பாண்டிங் இருக்கு, ரெண்டுமே எலக்ட்ரான் டெபிஷன் தான். இதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஸ்மாலர் சைஸா இருக்கு, இதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் லார்ஜர் சைஸா இருக்கு. இவங்க கிட்ட கூட 100 பேர் ஸ்டே பண்ணலாம். இவங்க கிட்ட ஒரு 10 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும். அப்ப எங்க போகும்? இந்த பிளேஸ்க்கு தான் போகும். அதனால தான் ஒரு நியூக்ளியோஃபைல் வரும்போது ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சிக்மா ஸ்டாரான அதாவது கார்பன் ஹாலஜனுடைய சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணோம். அதுல எக்ஸாக்ட்டா சொன்னா கார்பனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால அப்ரோச் பண்ணி இங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த லீவிங் வெளியே போயிட்டு நியூக்ளியோஃபைல் வித் கார்பன் இப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும். நியூக்ளியோஃபைல் வித் கார்பன் இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்ப சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எதை அப்ரோச் பண்ணணும்? ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் அப்ரோச் பண்ணும்போது கார்பன் அண்ட் ஹாலஜன் அப்ரோச் பண்ணா இந்த ஹாலஜன் வெளியே போயிடும். அதாவது CH உடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணும்போது ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் இந்த வீட்டுக்கு வருது, அதுல இருந்து யார் வெளியே போயிட்டாங்க? ஹாலஜன் வந்து வெளியே போகுது. ஸோ இட் இஸ் கால்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இது பேர் என்னது? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஆன்சர் புரியுங்களா? அப்ப சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான கேசஸ்ல நடக்கும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் நடக்குன்னா இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது இது கார்பன், இது ஹாலஜன், இதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் தான் இது லார்ஜர் சைஸ் இருக்கக்கூடிய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். இது அப்ரோச் பண்ணும்போது இந்த ஹாலஜன் வந்து வெளியே போயிட்டு நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை மட்டும் எடுத்துக்கணுமா? ரிமைனிங் இருக்கிறதுல சேம். ஸோ கார்பன், ஹைட்ரஜன், இங்க நியூக்ளியோஃபைல், ரிமைனிங் இருக்கிறதுல சேம். சரிங்களா? இது என்ன ரியாக்ஷன்? ஜெனரலா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? அதுக்கப்புறம் SN1 SN2 SN அதெல்லாம் பின்னாடி. முதல்ல சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒரு ஆர்டிகிள் பதிலா இன்னொரு ஆர்டிகிள் சப்ஸ்டிட்யூட் ஆகுறாங்க நீங்க. சரிங்களா? அந்த சப்ஸ்டிடியூஷன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்பன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் மாதிரி இருக்கக்கூடிய லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் நியூக்ளியோஃபைல் சொல்றேன். இது எலக்ட்ரான் ரிச்சா. சரி, இது ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நியூக்ளியோஃபைலுக்கு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு OH மைனஸ். கரெக்ட்டா? இப்போ ஆன்சர் புரியுதா? இந்த OH மைனஸ் இங்க கார்பனுடைய ஆன்டி பாண்டிங் சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணுது. அப்ப நமக்கு வரக்கூடியது இங்க OH. ஆன்சர் புரியுதா? இப்போ நான் எடுத்துக்கூடிய அதே எலக்ட்ரான் ரிச் தான். அடுத்த கேட்டகரியில நான் எடுத்துக்கூடியது C2 இல்லனா ஒரு டெர்ஷரி பியூட்டால் சைட் CH3 it is called the tertiary butyl side. நம்ம எடுத்துக்கிறோம். tertiary butyl side எடுத்துக்கும்போது இதுவும் எலக்ட்ரான் ரிச் இல்லையா? இதுவும் என்னது? இதுவும் என்னது? எலக்ட்ரான் ரிச். இதுவும் எலக்ட்ரான் ரிச். அப்ப இந்த எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் இங்க இருக்கக்கூடிய கார்பனை அட்டாக் பண்ணுமா இல்ல அட்டாக் பண்ணக்கூடாதா அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்றாங்க? ஸ்டெரிக் இன்டென்சிட்டி. என்னது? ஸ்டெரிக். இப்போ இது லார்ஜர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு tertiary group. கரெக்ட்டா இல்லையா? இந்த குரூப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் செயின் இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் செயின் இருக்கு. அப்ப இந்த கார்பன் அப்ரோச் பண்ணா இந்த ரெண்டுத்தையும் தாண்டி தான் என்ன பண்ண முடியும்? அப்ரோச் பண்ண முடியும். இப்போ இது ஒரு சிஸ்டம் இருக்கு, இது ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆல்ரெடி இதுல ஒரு கார்பன் ஹாலஜன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அட்டாக் பண்ணணும் அப்படின்னா சுமாரான சைஸா இருந்தா ஒரு சப்ஸ்டிடியூஷன் மாதிரி அந்த கார்பனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணி இந்த ஹாலஜனை ரிமூவ் பண்ணலாம். சப்ஸ்டிடியூஷன் ஈஸியா.
கரெக்டா? இப்போ இந்த மாதிரியான பல்கி குரூப் என்ன பண்ண முடியாது, ஆல்ரெடி வீடு சின்னதாக விடாது. சரிங்களா? அந்த வீட்டில் வந்து இப்போ ஒரு மினிமமான ஒரு 10 ஒரு ஒருத்தர் நுழையிற மாதிரி இருக்கு. 10 பேர் ஒரே டைம் நுழைஞ்சா அது நுழையும். அந்த மாதிரி தான் இது ஸ்மாலாக இருக்கும். ஈஸியாக என்ன பண்ணுது, அந்த மூளை முடுக்கெல்லாம் நுழைஞ்சு அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த கார்பன் ஈஸியாக அட்டாக் பண்ணி இந்த லீவிங் குரூப்பை வெளியே அனுப்பிட்டு ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் இதுவும் எலக்ட்ரானிக்ஸ் தான். இது என்னது எலக்ட்ரானிக்ஸ், இதுவும் என்னது எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் இந்த எலக்ட்ரானிக்ஸால இந்த கார்பன், அதாவது ஹாலஜன் இருக்கக்கூடிய கார்பனுடைய ஆன்டிபாடி ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ண முடியும். அதான் என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது ஒரு கேட்டகரி இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா? ஒன்றும் சப்ஸ்டிடியூஷன் நடக்கல, வேற என்ன பண்ணுவோம், வேற வழியே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது ஒரு தூக்கி வெளியே போட்டு என்ன பண்ணோம், வெளியே போட்டு பார்க்கணும். நம்மளால அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. அப்ப அந்த வீட்டுல என்ன பண்ண, யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணும். அப்ப அந்த எலிமினேஷன் எங்க இருந்து நடக்கும், அந்த எலிமினேஷன் எங்க இருந்து நடக்கும், ஆல்பா கார்பன்ல நடக்குமா, பீட்டா கார்பன் நடக்குமா, காமா கார்பன் நடக்கும். நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய 3 எலிமினேஷன் தான். ஒன்னு ஆல்பா எலிமினேஷன், செகண்ட் ஒன் பீட்டா எலிமினேஷன், தேர்ட் ஒன் காமா எலிமினேஷன். சரிங்களா? இந்த ஆல்பா எலிமினேஷன் இத ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ கார்பன், இதுல ஹைட்ரஜன் இருக்கு, இதுல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இதுல CH2, இங்க எக்ஸெட்ரா ஏதாவது ஒரு குரூப் இருக்கு. சரிங்களா? ஹைட்ரஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் இப்போ இதுல பார்த்தா இன்னொரு, சரிங்களா? இப்போ இந்த கார்பன் என்ன கார்பன், ஹைட்ரஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆல்பாவா, இது என்னது, இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். இது என்ன கார்பன், இதுல ஃபர்தரா நீங்க செய்தி எது வேணா வச்சுக்கலாம், CH2 CH2. இப்போ இந்த ஆல்பா கார்பன்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த பேஸ் இப்போதான் என்ன சொல்றது, இதுவும் நியூக்ளியோஃபைல் சொல்றோம். இது ஏன் சொல்றோம், நம்ம பேஸ் சொல்றோம். ஏன் பேஸ் சொல்றோம்னா அதாவது என்ன பண்ண முடியல, அந்த அதே எலக்ட்ரான் ரிச் தான் அட்டாக் பண்ணும்போது நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுது. சரிங்களா? புரோட்டானை எடுக்கும்போது பேஸ் ஆயிடுது. பேஸுடைய நேச்சர் என்னது, எங்கேயாவது அசிடிக் புரோட்டான் இருந்தா அந்த புரோட்டான் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் அந்த பேஸ். சரிங்களா? அதனால தான் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். பேஸுடைய நேச்சர் வந்து சப்ஸ்ட்ராக்டிங் தி புரோட்டான், சப்ஸ்ட்ராக்டிங் தி புரோட்டான். அப்ப இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க CH2 இருக்கு. இப்போ இந்த நம்ம டெர்ஷரி பியூட்டாக்சைடு போடும்போது இந்த இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது நமக்கு ஜெனரலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்கும்னா RCH2 CH என்ன இருக்கும், இது ஆனியனா மாறிடும். இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, சப்ஸ்ட்ராக்டிங் தி புரோட்டான் தானே. அப்ப புரோட்டானை எடுத்துட்டா H+ எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், C-. அப்போ ஒரு கார்பேனியான் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கார்பேனியான் அதே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாதான் ஒரு நமக்கு ஒரு ப்ராடக்ட் புதுசா வந்து ஃபார்ம் ஆகும். பட் ஒரே கார்பன்ல அந்த கார்பன்லயே வந்து எலக்ட்ரான் ரிச் இருக்கு, அதே கார்பன்ல எலக்ட்ரான் டிஃப்யூஷன் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் பேர் தான் கார்பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது, கார்பீன். அப்ப இது எப்படி எழுதலாம், RCH2 CH X. இது எப்படி எழுதலாம், இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ல லோபியல் இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கும். கார்பீன் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது ஹைலி அன்ஸ்டேபிள், மோர் ரியாக்டிவ் ஸ்பீசிஸ், மோர். இப்போ நம்ம ஒரு நியூக்ளியோஃபைல் போடுறோம், ஒரு பேஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேபிளான ப்ராடக்ட் தான் வேணும். சரிங்களா? ரியாக்ட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ் நமக்கு தேவை. நமக்கு என்ன வேணும், எதுக்காக ஒரு ரியாக்ஷனை நம்ம நடத்துறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் முதல்ல ஒரு எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட்ல ஸ்டேபிளா இருக்கும், கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் ஸ்டேபிளா இருக்கும். சென்டர்ல வரும்போது மட்டும் தான் இருக்கு. அதான் கண்ணவசம் பண்ணலாம், ஜீடு வரை ஒரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிறக்கும் போது எப்படி நம்ம ஸ்டேபிள், திரும்ப ஆகும் போது ஸ்டேபிள், சென்டர் தான் அது நம்மளுடைய ஆட்டோ வேலை. அதனால தான் அன்ஸ்டேபிள். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரியாக்டண்டா இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்கும், ப்ராடக்டா மாறும்போது ஸ்டேபிளா இருக்கும், சென்டர்ல இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் தானே இருக்கும் அன்ஸ்டேபிளா இருக்கும். இந்த கார்பீன் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட் என்னது ஹைலி அன்ஸ்டேபிள், அதே மாதிரி ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். நமக்கு என்ன கிடைக்காது, ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஸ்டேபிளான ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எப்பவுமே ஆல்பா எலிமினேஷன் நடக்காததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நமக்கு கார்பீன் மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிறதுனால ஆல்பா எலிமினேஷன் இஸ் த லீஸ்ட் எலிமினேஷன். ஆல்பா எலிமினேஷன் என்னது, லீஸ்ட் எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதுங்களா? அடுத்து இருக்கு பீட்டா எலிமினேஷன் இருக்கு, காமா எலிமினேஷன் இருக்கு. இருக்கிறதுல பீட்டா எலிமினேஷன் தான் மோர் ஃபேவரபிள். என்னது, அதனால தான் பீட்டா எலிமினேஷன், 1,2 எலிமினேஷன், ஆன்டி எலிமினேஷன் எல்லாம் வரும். சரிங்களா? இப்போ காமா, இப்போ பீட்டா விட்டு நம்ம மோஸ்ட் ஃபேவரபிள் சொல்லியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு, காமா. இப்போ காமாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் இருக்கு. கார்பன், இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், ஃபர்தரா ஒரு கார்பன், இங்க ஒரு ஆல்பா பீட்டா காமா, அதை இன்சர்ட் பண்றது. இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா. இப்போ இதுல ஒரு எக்ஸெட்ரா இது ஆல்பா, இது பீட்டா, இது என்னது காமா. இப்போ நம்ம போடக்கூடிய பேஸ் எதை எடுக்குதுன்னு வச்சுக்கோ, காமா கார்பன்ல இருந்து புரோட்டான் எடுக்கிறதா வச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய காமா கார்பன்ல இருந்து ஆல்ரெடி ஒரு
எடுத்துட்டா உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குமா? இந்த நெகட்டிவ் எதை அட்டாக் பண்ணோம்? இதனுடைய ஆன்டிபாடி கார்பன் அப்ரோச் பண்ணும்போது இந்த எக்ஸ் வந்து வெளியே போகும். கரெக்டா? இப்படி அப்ரோச் பண்ணும்போது கார்பன் 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 நமக்கு என்ன ஃபார்ம்? ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரான 3 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். 3 மெம்பர் ரிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஐடியா ஸ்டேபிள் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரெயின் எவ்வளவு இருக்கும்? 60 டிகிரி இருக்கு. 60 டிகிரில அந்த கார்பனை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ரிங்குடைய ஸ்ட்ரெயின் கிடையாது. எப்போ ரிங் ஸ்ட்ரெயின் வந்து மோர் ஸ்டேபிள் ஆகுது? ஒரு 5 மெம்பர்ல இருந்து அதுக்கு மேல வரும்போது 6 மெம்பர் 7 மெம்பர் அந்த மாதிரி வரும்போது தான் மோர் ஸ்டேபிள். 7 மெம்பரை கம்பேர் பண்ணும்போது 6 மெம்பர் மோர் ஸ்டேபிள். 5 மெம்பரை கம்பேர் பண்ணும்போது 6 மெம்பர் மோர் ஸ்டேபிள். சம் கேसेस ஆன்சர் புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி காமா எலிமினேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுது? ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரான 3 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆனா அது மோர் ஸ்டேபிள். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அட்டாக் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பீட்டா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது காமா. இப்போ புரோட்டான் எங்க இருந்து எடுக்குது? காமா கார்பன் இருக்கிறத நம்ம அசியூம் பண்றோம். ஏன் இந்த லீஸ்ட் கேட்டகரி, ஏன் வந்து காமா எலிமினேஷன் வந்து லீஸ்ட் ஃபேவரபிள் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம சொல்லிடுறோம். இப்போ காமா கார்பன்ல இருந்து ஒரு புரோட்டான் எடுக்கும்போது அது கார்பேனியனா மாறும். இந்த கார்பேனியன் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் டெபிசிட்டான ஆன்டிபாடி கார்பனால் அப்ரோச் பண்ணும்போது கார்பன் ஹைட்ரஜன் அதோட ஆன்டிபாடி கார்பனான சிக்மா ஸ்டார் அப்ரோச் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து வெளியே போகும். ஒரு 3 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 3 மெம்பர் ரிங் அப்படிங்கிறது ஐடி ஸ்டேட் அன்ஸ்டேபிள் ஸ்பேஸ். அப்ப அதுவும் லீஸ்ட் ஃபேவரபிள். அதனால தான் காமா எலிமினேஷன் ஆல்சோ லீஸ்ட் ஃபேவரபிள். அப்ப இது மோர் ஃபேவரபிள் பீட்டா எலிமினேஷன். அப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பன் அதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய இது ஆல்பா, இது பீட்டா, இதுவும் என்னது பீட்டா. அப்ப இந்த 2 கார்பன்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எடுக்கும்போது இந்த புரோட்டான் வெளியே போச்சுன்னா இங்க பாண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த எக்ஸ் வந்து வெளியே போகும். அடுத்து வந்து பீட்டா எலிமினேஷன் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். எது வராது அப்படிங்கறது முதல்ல தெரியும். எது வரும் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப சப்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்பிட்டால அப்ரோச் பண்ணனும் கேட்பாங்க. ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் அப்ரோச் பண்ணா அதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன். ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் அப்ரோச் பண்ணா இட் இஸ் கால்ட் எலிமினேஷன். இப்போ ஆன்சர் புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது கார்பன், இது ஹைட்ரஜன், இது கார்பன், இது ஹைட்ரஜன். இது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா கவனிங்க. அப்புறம் எழுதிக்கலாம், நான் டைம் கொடுக்கல. இதனுடைய மிட் பாயிண்ட் இப்போ 2 எலக்ட்ரான் இங்க தான் இருக்கும். ஏன்னா கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கு. அப்ப எலக்ட்ரான் இங்க இருக்கும். அப்ப இதோட ஆன்டிபாடி ஆர்பிட்டல் ஸ்மாலர் சைஸா இருக்குமா? அப்ப இதோட ஆன்டிபாடி ஆர்பிட்டல் லார்ஜர் சைஸா இருக்கும். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு? கார்பனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். அப்ப 2 எலக்ட்ரான் எங்க இருக்கும்? கார்பன் கிட்ட. அப்ப இதோட ஆன்டிபாடி ஆர்பிட்டல் ஸ்மாலர் சைஸா இருக்கும். இதோட ஆன்டிபாடி ஆர்பிட்டல் லார்ஜர் சைஸா இருக்கும். இந்த ஆன்டிபாடி ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணா இட் இஸ் கால்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த ஆன்டிபாடி ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணா இட் இஸ் கால்ட் எலிமினேஷன். சரிங்களா? அப்ப கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் சரிங்களா வரக்கூடிய நியூக்ளியோஃபைல், அதாவது இந்த ஆன்டிபாடி ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணா இட் இஸ் கால்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கார்பன் ஹைட்ரஜன் இதனுடைய ஆன்டிபாடி ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணா இட் இஸ் கால்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன். இதுதான் வந்து அடிஷனல் சப்ஸ்டிடியூஷனுக்கும் எலிமினேஷனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான், எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ண. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப். இது வந்து ஒரு ஸ்டெப்ல நடக்கக்கூடியதா, 2 ஸ்டெப்ல நடக்கக்கூடியதா, இதுல கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுதா, இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுதா, எங்க எலிமினேஷன் நடக்குது. சரிங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? எந்த நியூக்ளியோஃபைல் எந்த பேஸ் எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணுது. ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும் அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் அந்த கார்பனுடைய ஆன்டிபாடி ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணா அதுக்கு பேரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுடைய ஆன்டிபாடி ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ணா இட் இஸ் கால்ட் எலிமினேஷன். அதனால தான் அந்த பேஸ் எதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது? புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஏன் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணா? புரோட்டான் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி ஆர்பிட்டல் தான் வேக்கன்ட் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. மொத்தமா ஆட்கள் தள்ளி வெளியே போயிட்டே இருக்கலாம். சொல்ல புரியுங்களா? அதனால தான் சப்ஸ்டிடியூஷன் எலிமினேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரோலே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டிடியூஷன்ல எஸ்என் ஒன்னா என்ன எஸ்என் போனா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா?